சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு மார்கழி மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் கிரக நிலைகள் திருக்கணித பிரகாரம் எப்படி இருக்கு, அவங்க எங்க சஞ்சரிக்கிறாங்க, எங்கெங்க மாறுறாங்க, எந்த நட்சத்திரத்தின் வழியாக அவங்க பார்வையினால நமக்கு பலன் செய்ய போறாங்க, இதுதான் இப்போ பார்க்குறோம். இந்த பலன்கள் நமக்கு நன்மையா தீமையா, என்ன மாதிரியான பலன்கள் பறந்து மீள்வதற்கான வாய்ப்பு, இதுதான் இப்போ பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது உங்க கன்னி ராசியிலே கேது பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் கோச்சாரத்துல வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். இந்த மாதம் 20ஆம் தேதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த புதன் 4ஆம் இடத்துக்கு போறார். இந்த அடிப்படையில பார்க்கிற போது உங்க ராசியிலே கேது பகவான் கோச்சாரத்துல இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். கேது அப்படிங்கிறது பொதுவாகவே பாம்பு தான். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்துக்கிறீங்களோ இந்த மாதத்துல அவ்வளவுக்கு நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புத பகவான் கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றார். இந்த 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நன்மை உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கான நோக்கம், ஆம்பிஷன் என்ன, இந்த நோக்கத்தை நீங்க எப்படி நிறைவேற்ற போறீங்க, என்ன மாதிரி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற பிளானிங்க இந்த மாதம் பண்ணுங்க. வெறும் பிளான் மட்டுமல்ல, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயலாக்கத்தை நீங்க பண்ணுங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு அமையும். நீங்க இந்த மாதம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். குறிப்பா யாரை நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துல நீங்க யாரை முழுமையாக நம்பி டீல் பண்றீங்களோ நல்லதா நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் 20ஆம் தேதி வரைக்கும் தான். ஆக இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள எவ்வளோக்கெவ்வளோ நீங்க மூவ் ஆகுறீங்களோ, உங்களை அப்டேட் பண்றீங்களோ, உங்களை டெவலப் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள், உறவுகளால உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்துல 20ஆம் தேதிக்குள்ள எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு நீங்க லைஃப்ல எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் இருக்கு. எகேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அதை விட்டுறாதீங்க. நிறைய அத்தனை புதன்னாலே கம்யூனிகேஷன் அர்த்தம், தகவல் தொடர்புன்னு அர்த்தம். அத்தனை விதமான தகவல் தொடர்புகளையும் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவல்ல வச்சுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு. 3ஆம் இடம் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, இதை விட்டுறாதீங்க. கிரக நிலைகள் ஃபேவரபிளா இருக்கும்போது நீங்களும் மூவ் ஆகுங்க. அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்த புதன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அங்க ஏற்கனவே சூரியன் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது லேண்ட் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. ஸோ அது கன்னி ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய ராசிநாதன் புதனை 4ஆம் இடத்துக்கு போகும்போது யாரெல்லாம் கல்வியில இருக்கீங்களே உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, மெயினா யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு லாபம், வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட், எதிர்பாராத டூர், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டங்களில் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஏதாவது கலைத்துறையில இருந்தீங்கன்னா நல்லது ஒரு புகழ் உங்களுக்கு அமையும், முன்னேற்றங்கள் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சனி இருக்கார். சனியும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சனி 6ல இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் தேடிட்டு இருக்கீங்களோ, வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, டெஃபரெண்டா உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் கடந்த காலங்களில் நான் ஜாப்லெஸ்ஸா இருக்கேன், வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு எனக்கு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது ஒரு வேலை உங்களுக்கு அமையும் 13ஆம் தேதிக்கு அப்புறம்.
ஸோ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, எனக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் தகுந்த வேலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அவரோட 13ஆம் தேதி சுக்கிர பகவானை ஜாயின் பண்ணுவார். கண்டிப்பா வேலை உண்டு. ஆக யாரெல்லாம் உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, கரியர்ல இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க ஏதாவது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. இன்கிரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, மானிட்டரி பெனிஃபிட்டையோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரோல் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, நான் எனக்கு ஜாப்ல நான் இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. ஆக எது எப்படி இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. நீங்க உழைச்சு மற்றவங்க பேர் வாங்கினது போக உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பேரையும் புகழையும் வருமானத்தையும் ப்ரமோஷனையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நீங்க ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாம நீங்க இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல ஏதாவது வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடியா உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு, அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல, உங்களுடைய 7 குரு 9ல சந்திரன் சாரம். 7 அப்படின்னாலே உங்களுடைய பிசினஸ். இந்த மாதம் உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு? பிசினஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கு. லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக பிசினஸ் இல்லாமல்ல, பிசினஸ் நார்மலா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்துல சூரியன். அப்படி இருந்தாலே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்க, தொழில் இல்லாமல்ல, தொழில் விட்டு விட்டு உங்களுக்கு நடக்கும். அது இல்லாம உங்களுடைய 7ஆம் அதிபதி குருவும் 9ஆம் இடத்துல இருக்க, மகரகதியில இருக்க. 9ஆம் இடம் அப்படின்னாலே நீங்க 2 பிசினஸ் பண்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்றது, அதனால உங்களுக்கு ஏனிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்றுமதி இறக்குமதி பண்றேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அந்த பணங்களை இன்ஸ்டால்மெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனை இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு வக்ரகதியில இருக்க. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் மேல படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ரொம்ப நாளா நான் பாஸ்போர்ட் விசா இதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், வராம இருக்கு, டிலே ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு வரும். லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் குருவால் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் மகரகதியில. அப்படி இருந்தாலே இந்த காலங்கள்ல உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இது அத்தனை இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்த அவராலும் நன்மை இதுவும் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் நீங்க மெயினா உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் புதன் 13ஆம் தேதிக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால அது மாதிரி மனநிலையை மாத்துங்க. குறிப்பா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி. உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இந்த காலங்களில் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். அது விஷயத்துல கவனமா இருங்க. 7ல ராகு இருக்கிறது, இம்யூனிட்டி பவர் குறைவு. ஸோ ஹெல்த் விஷயத்துல முழுக்க முழுக்க கவனமா இருங்க. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநாயகருடைய வழிபாடு, எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கோ அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு அவங்களோட தரிசனம், குறிப்பா இந்த மாதம் முழுதும் துர்க்கையுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். பண்ணுங்க. சிறப்பான நற்பலன்கள் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.